வீட்டு வேலையாற்றும் பணியாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு சட்டம் புதிதாக உருவாக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேய அவர்கள் இதனை அறிவித்திருக்கிறார்கள். வீட்டு தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கள், அவர்களை சார்ந்து புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற அமைப்புச்சாரா தொழிலாளர் நல அமைப்புகளின் மூலமாக வந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இப்பொழுது இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பணி பாதுகாப்பு மற்றும் ஊதியம் இவைகளை எல்லாம் நிர்ணயம் செய்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்களுக்கான புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் இந்த விவாதம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிப்பதற்காக மத்திய அரசினுடைய இந்த புதிய செயல் சட்ட நடவடிக்கைகளை குறித்து நம்மிடத்திலே விவரிப்பதற்காக பாஜகவை சேர்ந்த மாநில பொறுப்பாளர் ராஜலட்சுமி அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் ராஜலட்சுமி. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக சமூக ஆர்வலர், இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் இந்த பணி மற்றும் ஒழுங்குபடுத்தல் புதிய சட்டங்கள் குறித்து கருத்துக்களை வெளியிடுவதற்காக செந்தில்வேல் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் செந்தில்வேல். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கல்கி பிரியன். ராஜலட்சுமி, இப்போ நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னது போல நீண்ட நெடிய போராட்டம் இது. இந்திய தொழிலாளர் சட்டத்தினுடைய வயது 90 ஆண்டுகள். ஆனால் அவர்கள் சுரண்டப்பட்ட காலம் 400 ஆண்டுகள் என்று வர்ணிக்கிறார்கள். பஞ்சாலை தொழிலாளர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள், ரப்பர் தோட்டத்து தொழிலாளர்கள் என்று தொழிலாளர்கள் உறிஞ்சப்பட்ட வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் வீட்டு பணியாளர்கள் இவ்வளவு ஆண்டு காலமாக சுரண்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒழுங்குபடுத்தல் அவசியம் என்கிற கூக்குரலை இன்றைக்கு மனதில் கொண்டு மத்திய அரசு சட்டம் இயற்றப் போவதாக குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மத்திய அரசு அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேய இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதற்கு ஏற்கனவே ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒரு பேஸ் ஒரு ஃபார்ம் பண்ண பிறகுதான் அவர் இது மாதிரி சொல்லியிருப்பாருங்கிறத நம்ம நம்புவோம். ஏன்னா பாஜக அரசானது இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்க ஒர்க்கர்ஸுக்கு, தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு நலம் காக்கப்பட வேண்டும். நிச்சயமாக எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே இன்சூரன்ஸ் திட்டம் போய் சேரணும், எல்லாருக்கும் வங்கிகள் கணக்கு போய் சேரணும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது எங்கே லெஃப்ட் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த அன்ஆர்கனைஸ்டு வேஜ் ஏர்னர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 36% இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுசும் இருக்குது. அது ஏசியால நீங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் ஒழுங்குபடுத்தப்படாமல் அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பாஜக இன்னும் புதுசா ஒன்னும் ஆட்சி பொறுப்புக்கு வரல. ஏற்கனவே பாஜக ஆட்சி பொறுப்பிலே இருந்த ஒரு இயக்கம், அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. இப்பொழுது ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு பணி நிரந்தரம், பணி ஊதியம் மற்றும் சலுகைகள் என்பது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நான் உணர்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கட்டாயம் சேர்ந்து ஒரு கரிசனமும் இருக்குது இந்த அரசியல்ல. கரிசனம் என்றதுனா எல்லா மக்களுக்கும் எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும், ஓரளவுக்கு சமநிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்றது. நான் ஏற்கனவே திருப்பி சொல்றேன், இந்த மிடில் இன்கம் செக்டாரை அதிகப்படுத்தணும். கீழே இருக்கவங்களை நீங்க வீட்டு வேலை செய்பவர்களையோ இது டெய்லி வேஜ் ஏர்னர்ஸையோ நீங்க அவங்களுடைய வார்த்தை தரத்தையும் நீங்க உயர்த்தி அவங்களுக்கு சமூக பாதுகாப்பை கொடுத்துட்டா அவங்க கட்டாயம் ஒரு 15,000 நம்ம இன்னைக்கு பார்த்த சிட்டியில வேலை பார்க்குறவங்களாம் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்க தான் செய்யறாங்க. ஆனாலும் மறுபடியும் கடன் சுமையும் அதுலயும் இதுலயும் போயிட்டு இருக்காங்கன்னா சமூக பாதுகாப்பு இல்லாத காரணம் தான். ராஜலட்சுமி, சட்டங்கள் இயற்றுவது என்பது எளிது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துவது என்பது கடினம். ஆனால் நம் நாட்டில் ஏராளமான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது அவைகள் கடைபிடிப்பதில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. இதை என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் சட்டங்கள் இல்லைங்கிறது பெரிய தவறு. அதுக்கப்புறம் சட்டங்கள் இருந்தால் ஏதாவது ஒரு என்ஜிஓவோ யாராவது ஒரு லிபரேஷன் ஃப்ரண்ட்ல யாராவது இருக்கிறவங்க அதை ஒரு வக்கீல கொடுத்து ஏதாவது ஒரு மேலே எடுத்துட்டு போகலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம். இன்னைக்கு சட்டங்கள் இல்லை என்று சொல்வதை விட சட்டங்கள் இருக்கிறது, பாதுகாப்புக்கு இருக்கிறதுன்னா மக்கள் இத்தனை ஊதியம்னு ஒரு சிட்டிக்கும் நீங்க வேலை பார்ப்பவர்களுக்கு இவ்வளவுதான் ஊதியம்னு நிர்ணயிச்சம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் டிசைட் பண்ணோன்னா அந்த எல்லைக்குள்ள தானே இருக்கு.
எங்கேயோ விதிமுறை. ஆனால் சமீப காலங்களில் மத்திய மாநில அரசுகள் தொழிலாளர் நல சட்டங்களை காலில் போட்டு மிதித்து வருகின்றன என்பதை எல்லோரும் உணர்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கு அமைப்புச்சாரா தொழிலாளர்களை சார்ந்து இயற்றப்படுகிற இந்த சட்டத்தின்பால் எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் அக்கறை இருக்கும் என்பதுதான் கேள்விக்குறி. இதற்கு நிறைய பதில் சொல்ல போறீங்க. செந்தில்வேல், இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே பணியாளர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை, கீழினும் கீழாய் நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு அவர்கள் வேலை நியமனம் செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் யாராவது பரிந்துரை செய்து வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். இதிலே சிறுவர்கள், சிறுமிகள், வயது முதிர்ந்தவர்கள் என்று பல தரப்பினர் இன்றைக்கு பணியாட்களாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஆக அவர்களுக்கு ஏதோ ஒரு ஊதியம் தருகிறார்கள், அல்லது ஊதியம் தராமலே கூட அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்போம், இந்த பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம், எதிர்காலத்துல நாங்க பார்த்துப்போம் அப்படின்லாம் சொல்லி உழைப்பை சுரண்டி விட்டு அவர்களை சக்கையாக பிழிந்து ஒரு காலகட்டத்தில் அவர்களை தூக்கி வெளியே வீசுகிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆக சம்பளத்தை முறையாக அளிப்பதில்லை, விடுமுறை அளிப்பதில்லை, பிற சலுகைகள் அறவே அளிப்பது கிடையாது, மருத்துவ உதவி போன்றவை வழங்கப்படுவதில்லை, ஒப்பந்தம் போடப்படுவதில்லை. இவைகளை அரசுகளும் கண்டுகொள்ளாத இந்த நிலையில்தான் இந்த சட்டம் உருவாகி இருக்கிறது. ஆக 90 ஆண்டுகள் தொழிலாளர் நல சட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது இந்த சட்டத்தை பற்றி, இதனுடைய சட்டத்தினுடைய மாண்புகளை உணர்ந்த மத்திய அரசு சட்டம் பிறப்பிக்க இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? இந்த சட்டத்தை வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா உழைப்பையும் பிடுங்கிட்டு வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா சில இடத்துல நீங்க பார்க்கும்போது இது நடக்குது. சில இடத்துல தொழிலாளிங்க டாமினேட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் கரெக்டா பேரம் பேசிட்டு தான் போய் உள்ள நுழைஞ்சு வேலை செய்யறாங்க. இப்ப சொல்ல போனா சென்னை போல சிட்டிலாம் நீங்க இந்த மாதிரிலாம் கொத்தடிமையா நடத்த முடியாது. ஆனா இந்த நீங்க பாத்தீங்கன்னா நடத்த முடியாதுன்னு சொல்லாதீங்க செந்தில்வேல். 90 விழுக்காடு வீட்டு பணியாளர்கள் கொத்தடிமைகளாகத்தான் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள் தான் இப்பொழுது பத்திரிகை விளம்பரங்களின் மூலமாக இப்பொழுது ஆள் அனுப்புகிற அந்த ஒரு நிறுவனத்தை வைத்து அதிலே கமிஷன் பெற்றுக்கொண்டு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ஒரு தகவல் நமக்கு தெரிகிறது. ஆனால் இது இப்போ பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான, ஏன் நாடு முழுக்க கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கீகாரம் இல்லாமல், ஒப்பந்தம் இல்லாமல், சலுகைகள் இல்லாமல், முறையான ஊதியங்கள் இல்லாமல் தான் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் என்பதுதான் நிதர்சன உண்மை. இதுக்கு நீங்க வியாக்கியானம் சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, இது உண்மை இருக்கலாம். ஆனா இதுக்கு நான் சொல்றது மோஸ்ட்லி நீங்க சொல்றது நடக்கும். ஆனா சில இடத்துல டாமினேட். ரெண்டாவது, சென்னையில நீங்க வீட்டு வேலைக்கு வர்றவங்க மோஸ்ட்லி சென்னையில இருந்து வர்றவங்களை இவ்வளவு சீக்கிரமா கொத்தடிமையா வச்சுக்க முடியாது. வெளியே இருந்து எடுத்துட்டு வர்றவங்க அது அவங்களுக்கு அது நிச்சயமா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சென்னையிலே இருக்கிறவர்களையும் கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிற வரலாறு எங்ககிட்ட இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வீடு இப்ப என்ன பண்ண ஒரு பரிசோதனை செய்து பாருங்கள். ஒரு அரசு தரப்பிலே உள்ளே நுழைந்து, ஒரு வீட்டிலே நுழைந்து அந்த பணியாளரை அழைத்து பாருங்கள். அவர்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்கிறார்கள், அவர்கள் எப்படி செயல்படுத்தி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்கிறார்களா என்கிற விவரங்களை எல்லாம் நீங்கள் கேட்டறிந்தீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு விழுக்காடு கூட தேராது என்பதுதான் நிதர்சன உண்மை. தொடர்ந்து பேசுவோம் செந்தில்வேல். கல்கி பிரியன், இந்த பிரச்சனையில 2 பேரையும் நான் கேட்கிற பொழுதே ஒரு வகையிலே நீங்கள் யூகித்திருப்பீர்கள். மத்திய அரசினுடைய இந்த தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், அதாவது தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே இருந்தாலும் கூட அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், குறிப்பாக வீட்டு பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான புதிய சட்டத்தை உருவாக்க இருக்கிறார்கள். நாடு முழுக்க வீட்டு பணியாற்றக்கூடியவர்களுக்கான சட்டம் இப்பொழுதுதான் புதிய வடிவில் உருவாக்கப்படுகிறது. ஒப்பந்தம், ஊதியம், உதவிகள், மருத்துவ வசதிகள், அவர்களுக்கான அனைத்து சலுகைகளும் இன்றைக்கு முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே பணியாளர்களை பணியில் வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையை மத்திய அரசினுடைய இந்த புதிய சட்டம் உருவாக்கப்படுவதாக இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு? அதாவது இந்த மாதிரி சட்டம் ஒரு புதிய சட்டங்க. 2008லேயே வீட்டு பணியாளர்கள் பதிவு, சமூக பாதுகாப்பு அண்டு நலன், சமூக நலன் கொடுத்த ஒரு சட்டம் அப்பவே மத்திய அரசின் சட்டமா மாநில அரசு? மத்திய அரசின் சட்டம் டிராஃப்ட் அப்பவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்ல. பல காரணங்களால அது நிறைவேற்றப்பட முடியல. ஸோ அப்போதுலேருந்து இழுத்தடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அமைச்சர் புதுசாக ஏதோ பண்ற மாதிரி சொல்றாரு. அதை ஓகே, அது ஒரு எதா இருந்தாலும் வீட்டு பணியாளர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இல்லை, அவர் புதிதாக சொல்லுவதாக இல்லை. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னது போல சட்டங்கள் 90 ஆண்டு தொழிலாளர் நல சட்டங்கள் என்பது 90 ஆண்டுகள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டு பணி செய்யக்கூடியவர்களுக்கான இந்த சட்டம் என்பது
பிரத்யேகமான சிறப்பு சட்டமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு இல்ல, அதான் சொல்றேன் 2008 அதுக்கு டிராஃப்ட் மசோதா வந்துருதுன்னு சொல்றேன் நான். அதுதான் நடைமுறையிலே இல்லை, செயல்படுத்தவில்லை. அததான் ஒரு புதுப்பிச்சிருக்காங்க, அததான் வந்து புதுசா கொண்டு வர மாதிரி சொல்றாங்கன்னு சொல்ல வரேன் நான். 2008 அது பார்லிமெண்ட்ல வந்து பேஸ் பண்ணியாச்சுங்க. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க நாடாளுமன்றத்தில் ராஜலட்சுமி, நீங்க இது பாருங்க, குறுக்கிடாதீங்க, அவரை பேச விடுங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் உருவானதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் 2008. அதாவது ஒப்பந்தம் போடப்பட வேண்டும், அதாவது என்கிற ஒரு பிரச்சனை, அதாவது பணி பாதுகாப்பு, அவங்களுடைய சமூக நலன், அவங்களுடைய வேலை நேரம், இந்த மாதிரி விஷயங்கள், குறைந்தபட்ச ஊதியம். சரி, ரொம்ப பாருங்க, இந்த குறைந்தபட்ச ஊதியம் வந்து நம்மளோட பின்தங்கிய மாநிலங்கள் ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்கள் கூட வீட்டு பணியாளர்களுக்கு குறைந்தபட்சமா இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும்னு சட்டம் ஏற்றிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சட்டமே கிடையாது, இதுவரையும் கிடையாது. அது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ரெண்டாவது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீட்டு பணியாளர்களுக்கு நிகழ்த்தப்படுற வன்முறை கொடுமைகள், அவங்க மேல கட்டவிழ்த்து விடப்படுகிற கொடுமைகள், பாலியல் வன்முறை உட்பட கொடுமைகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றாங்க. அது வந்து பாலியல் வன்முறைகள் உட்படாதான் டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கிறது. எல்லா விதமான வன்முறைகளும் நீங்க குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்த வீட்டு பணியாளர்களுக்கு மட்டும் என்பதல்ல, குடும்பம் என்று வருகிற பொழுது குடும்பத்திலேயே இந்த மாதிரியான வன்முறை சூழல்கள் இருக்கிறது. வீட்டு பணியாளர்கள் மேல கட்டவிழ்த்து விடப்படுற வன்முறையை பத்தி தான் இப்ப பேசுறேன் நான். வீட்டு பணியாளர்கள் மேல இந்தியா முழுக்க 2012 வருஷம் 3564 வன்கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. இது வந்து தேசிய குற்றப்பதிவு ஆவணம் வெளியிட்ட தகவல், ரெக்கார்ட்ல இருக்குது. சரி, அதுல இன்னும் மோசமான இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? இந்த 3564 குற்றங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் 550 குற்றங்கள். இந்தியாவிலேயே வந்து வீட்டு பணியாளர்கள் மேல அதிகமாக குற்றம் இழைக்கப்படுவது முதல் நம்பர் 1 வெஸ்ட் பெங்கால், நம்பர் 2 தமிழ்நாடு. இதை பத்தி யாராவது கண்டுக்கிறாங்களா? எந்த என்ஜிஓ கண்டுக்கிறானா? சரி, இப்ப இந்த புள்ளி விவர கணக்கு நல்லது. ஆனால் அதே நேரத்தில் கல்கி பிரியன் நிறைய தகவல்கள் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த சட்டம் வந்ததற்கு பிறகு இந்த சட்டத்தை நாட்டு மக்கள் முறையாக கடைபிடிப்பார்களா என்கிற ஒரு கேள்வி. இதை வந்து அமல்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா இது ஒரு 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ இருக்க ஒரு நிறுவனத்துல வந்து இது அமல்படுத்துறது சுலபம். ஆனா ஒரு வீட்டு பணியாளரும் தனிப்பட்ட ஒரு சமூகத்தில் வீட்டு பணியாளரும் தனிப்பட்ட ஒரு வீட்டுல வந்து வேலை செய்யறார். அவங்களை நீங்க ஒழுங்குபடுத்துறது கஷ்டம். ஏன் ஒழுங்குபடுத்த முடியாதுன்னு சொல்றீங்க? இப்போ இத நான் கேக்குறேன், இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இதுக்குன்னு ஒரு ஆய்வாளர்கள் போடப்படலாம், இதற்கென்று ஒரு கண்காணிப்பாளர்கள் போடப்படலாம். இப்போ உதாரணமாக திடீரென்று ஒரு பரிசோதனை என்கிற அடிப்படையில் இப்போ நேரா ஒரு புகார், இப்போ வெளிநாடுகளில் இருப்பது போல ஒரு புகார் தெரிவித்தால், இப்போ உதாரணமா கல்கி பிரியன் வீட்டில் அவர்கள் முறையற்ற அளவில் பணியாளர்களை நியமனம் செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒப்பந்தம் போடப்படவில்லை, ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்கிற வருகிற பொழுது ஒரு சோதனை நடத்துகிறார்கள். ஆக புகார் வந்தால்தான் சோதனை நடத்த வேண்டும் என்பது அல்ல. திடீரென்று ஒரு மேற்பார்வையாளர் உள்ளே நுழைகிறார், அரசு தரப்பில் இருந்து உள்ளே நுழைகிறார், எங்கே உங்கள் பணியாளர்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் இருக்கு இல்லையா? இருக்கு. எத்தனை வீட்டுல வந்து 7 வயசு 10 வயசு பெண்களை வச்சு டொமஸ்டிக் ஒர்க்கரா வச்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சட்டம் ஒண்ணு பண்ண முடியல உங்களுக்கு? அதைத்தான் சொல்லுகிறேன் கல்கி பிரியன். ராஜலட்சுமியிடம் கேட்கிற பொழுது கூட நான் சொன்னேன், சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது, நடைமுறைப்படுத்தல் என்பதுதான் இந்த நாட்டில் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. வீட்டு பணியாளர் சட்டத்துல கூட அந்த நடைமுறைப்படுத்தல் தான் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். சரி, இப்ப உதாரணமாக காவலாளி, வாட்ச்மேன் என்று சொல்லக்கூடியவர்கள், செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடியவர்கள், பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒரு காலத்திலே நாம் என்ன செய்த 3 வேளை சோறு போட்டு அவர்களை காவலாளிகளாக பணியாளர்களாக வைத்துக் கொண்டு, ஆனால் இப்பொழுது நடைமுறை அல்ல. இப்பொழுது பல நிறுவனங்கள் வந்து விட்டன. 15,000 ரூபாய். இப்போ உதாரணமா இப்போ மின் தொலைக்காட்சிக்கு ஒரு பாதுகாவலர் தேவை, 2 பேர் வேண்டும் என்று சொன்னால் 15,000 ரூபாய் என்று அந்த நிறுவனத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவர்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு 8,000 10,000 ரூபாய் வரை பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு வீட்டு பணிக்கும் கூட, வீட்டு வேலைக்கும் கூட இந்த நிறுவனங்களின் மூலமாக அவர்கள் 10,000 12,000 என்று பேசி இதிலே ஓரளவுக்கு இவர்கள் அந்த வைப்பு தொகை வைத்துக் கொண்டு அல்லது கமிஷன் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. இப்போ இந்த சட்டங்கள் வந்ததற்கு பிறகு அந்த நிறுவனங்களை பதிவு செய்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த எந்த நிறுவனங்கள் வேலை நியமனம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அந்த உரிமம் பெற்றவர்களின் வாயிலாக பணி நியமனம் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த உரிமம் இல்லை என்று சொன்னால் அந்த பணியாளர்களை இவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்யவும் முடியும், அவர்களை சிறையில் அடைக்கவும் முடியும் என்றுதான் இந்த சட்டம் வழி சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுறேன். இந்த அமைப்பு சாரா இந்த தொழிலாளர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நலவாரியம் இருக்கு. அதுல வந்து இந்த வீட்டு பணியாளர்கள் நடக்கும்.
ஆனா இந்த வீட்டு பணியாளரோட நலனுக்கு வந்து இந்த அமைப்பு இந்த வாரியம் வந்து இதுவரையும் என்ன பண்ணிட்டு ஒரு தகவலும் கிடையாது. சோ இது மாதிரி ஒரு எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. இல்ல தமிழ்நாட்டில் நீங்க குறிப்பிட்டு சொன்னது போல அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம் இருக்கு. அந்த வீட்டு பணியாளர்களும் ஒரு அங்க அதுல ஆமா இருக்கிறாங்க. ஆனால் முதலில் அவர்களை சேர்த்துக்கொள்ள மறுத்தார்கள். அதுக்கப்புறம் மறுத்தாங்க. அதுக்கு எப்படி சேர்த்தாங்கன்றத வந்து ஒரு ஒரு சகோதரி இதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அமைச்சர் செந்தூர் பாண்டியன் என்று நினைக்கிறேன். அமைச்சர் செல்லப்பாண்டியன் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், பழைய சோறு பழைய துணி விவகாரங்கள் எல்லாம் பேச வந்துட்டீங்களேன்னு கேட்டிருக்காரு. அதை யார் போய் கேட்டிருக்காங்கன்னா கிளாரான்றவங்க போய் கேட்டிருக்காங்க. தமிழக அமைச்சர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இந்த பணியாளர்கள் வீட்டு பணியாளர்களையும் இணைத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பழைய துணி பழைய சோறு. ஏதாவது வீட்டு பணி செய்கிறவர்களை இப்படித்தான் வர்ணிக்கிறார்கள், அமைச்சர்களே வர்ணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு இன்றைக்கு புதிய சட்டத்தை உருவாக்கி இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இப்போ மாநில அரசினுடைய நிலைப்பாடும் கருத்தும் இப்படி இருக்கிறது, மத்திய அரசினுடைய நிலைப்பாடும் கருத்தும் இப்படி இருக்கிறது. இதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க இந்த வீட்டு பணியாளர் நிலைமைன்றது மோசமா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இது உலகம் முழுக்க 10 கோடி பேர் வீட்டு பணியாளர் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா நாட்டிலும் இந்த வீட்டு பணியாளர்களுக்கான நலச்சட்டங்கள்லாம் வந்துடுது. அவங்களுடைய பணி பாதுகாப்புக்கு பல நாடுகள்ல வந்து பென்ஷன் இருக்கு. பல நாடுகள்ல வந்து வீட்டு பணியாளர்களுக்கு பென்ஷன் இருக்கு. இன்னும் நம்மளுடைய பின்தங்கிய சரி, கல்கி பிரியன், ராஜலட்சுமி, செந்தில்வேல், இப்ப நீங்க எல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் என்றே வைத்துக் கொள்வோம். இப்போ இந்த மாதிரியான நிர்பந்தங்களோடு தான் ஒரு பணியாளரை நீங்கள் வீட்டு வேலைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதை ஒழுங்குமுறையாக கடைபிடித்து, ராஜலட்சுமி நீங்க வைப்பீங்களா, ஒரு பணியாளரை வைப்பீங்களா, எப்படி இப்படி வைக்கிற பொழுது மத்திய அரசு சொல்லுகிறத இந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் வைக்கிற பொழுது குறைந்தபட்சம் அவர்களை பராமரிப்பதற்கே ஒரு 15,000 20,000 ரூபாய் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆக ஒப்பந்தம், அந்த நிறுவனம், அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ உதவி செலவுகள் மற்றும் அந்த நிதிகள், இவைகள் எல்லாம் எதிர்காலத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகை தொகைகள் அல்லது வைப்பு தொகைகள், இவைகள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்த அடிப்படையில் நீங்கள் பணியாளர்களை வைப்பீர்களா இல்லையா? இதுல ஒண்ணு சொல்றேன், வந்து அவர்களும் மனிதர்கள் தான். மனிதர்களுக்குள்ள எல்லா உரிமையும் இருக்கிறது. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நம்ம எல்லா உரிமைகளும் கொடுக்கிறோம். தனிப்பட்ட கேள்வி, உங்களை சார்ந்து தனிப்பட்ட கேள்வி, இது தனிப்பட்ட கேள்விதான். அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். முதலில் இது கஷ்டமாக இருக்கலாம், ஆனா வேற நாள் இப்பவுமே வந்து ஏஜென்சி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆட்கள் அனுப்புற சிஸ்டம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் மேல் வேலைக்குன்னா, சமையலுக்குன்னு சொன்னா 10,000 12,000 தங்கி வேலை செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இதுக்கு ஒரு அட்வான்ஸ் வேற பே பண்ணணும். இந்த சிஸ்டத்துக்குள்ள நிறைய பேர் கம்ஃபர்டபுளா உள்ள போறாங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கு. இந்த வேலையாட்கள் வந்து செக்யூர்டா வேலை செய்வாங்க, லீவ் ரொம்ப போட மாட்டாங்க, வந்து வேலை செய்வாங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து காப்பீடு இருக்கிறதா, மருத்துவ உதவி இருக்கிறதான்னா இல்ல, அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்கிறதா இல்ல. இப்போ அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும்பொழுது, இப்போ எதுக்கு இந்த திட்டம் வருதுன்னா, அது அவங்களுக்கு காப்பீடு கொடுப்பதற்கோ மருத்துவ உதவி கொடுப்பதற்கோ அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கோ பென்ஷன் கொடுக்கறதுக்கோ ஒரு வாய்ப்பை கொண்டு வரும். ஏற்கனவே பென்ஷன் திட்டம் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். மத்திய அரசு சட்டங்கள் போடுவது எளிது என்பது நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டு விட்டேன். நடைமுறைப்படுத்துவது கடினம் என்று கல்கி பிரியன் குறிப்பிடுகிறார். இதுல என்ன பிரச்சனை? இதுல நீங்க ஒண்ணும் மானியம், மத்திய அரசு ஒண்ணும் மானியம் கொடுக்க போறது கிடையாது. இப்போ ஏற்கனவே சுமை, குடும்ப சுமை, அதே நேரத்தில் வந்து எல்லா கட்டணங்களும் விலைவாசி உயர்ந்து விட்டது, மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது, பராமரிப்புகள் உயர்ந்து விட்டது, வீட்டு வாடகை உயர்ந்து விட்டது, எல்லாம் உயர்ந்து விட்டது. இப்பொழுது ஒரு பணியாளரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஊதியத்திலே இருந்து ஏறக்குறைய 75 விழுக்காடு பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வருகிற பொழுது அந்த நிர்பந்தம் தான் இன்றைக்கு சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்கமாக அமையும் என்று நான் கேட்கிறேன். அது ஒரு பக்கத்தில் தாக்கம் இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு, அமெரிக்காவுக்கு பேரண்ட்ஸை கூட்டு போறாங்க, பெரும்பாலும் அம்மாவை. எதுக்குன்னா அங்க வேலை செய்யறதுக்கும் பேபி சிட்டிங்க்கும் தேவை. உண்மை உண்மை. அதே மாதிரி இங்கேயும் முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல அதை பார்ப்பாங்க. அப்புறம் அடுத்தது இந்த காஸ்டையும் அந்த எஃபெக்டையும் சேர்த்து போட்டு ஆட்களை வைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, நானும் கொஞ்ச நாள் வெளிநாட்டுல தங்கி இருந்திருக்கேன். கரெக்டா வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கு வருவாங்க. அந்த நேரத்துல கரெக்டா வேணுங்கிற வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி 1 hour 2 hours அப்படின்னு கணக்குல கரெக்டா வருவாங்க. ஆனா அவங்க ரொம்ப எஃபிஷியன்டா உலகமயமாக்கல் என்று சொல்ற பாத்தீங்களா, அதே மாதிரி அதே சிஸ்டம் இந்தியாவிலே வரும், தமிழ்நாட்டிலே வரலாம். இப்ப கூட இந்த அமைப்புகளுடைய கோரிக்கை என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு $1,
அதாவது இப்ப வந்து பேசுகிறவர்கள் நம்முடைய இந்திய பணத்திலே பேசினாலும் நீங்க கூட, உண்மையை நான் இந்திய சொல்றேன். பேசிலே பேசினாலும் கூட 1 மணி நேரத்திற்கு 1 அமெரிக்க டாலர் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக எனக்கு தெரிகிறது. அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு அந்த பணிக்கு அவர்களுக்கு அந்த வேலை நேரத்திலே கொடுக்கிற பொழுது ஏன் இந்தியாவிலே இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம், இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்களினுடைய வேலை நிறுத்தத்தை இன்றைக்கு இடதுசாரி அமைப்புகள் நாடு தழுவிய வகையிலே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நடத்தி காட்டின. பல மில்லியன் தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றதாக அவர்கள் தகவல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த சட்டம் கண்டிப்பாக நிறைவேறி நடைமுறைக்கு வருகிற பொழுது இது எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்பதுதான் ஒரு கேள்வி. இதை எப்படி ஒத்துக்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு வீட்டு வேலை பணிக்கு பணியாளர்கள் நியமனத்திற்கு புதிய சட்டம் வருகிறது. இந்த புதிய சட்டத்தினுடைய வருகையால் இன்றைக்கு வாழ்க்கை தரம், இன்றைக்கு ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இதை எந்த அளவிற்கு இந்த சட்டங்களை ஒத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் பரபரப்பாக முழங்கும்.